அவரவர்கள் உயிரை புருவ மத்தியிலே நினைவு கொண்டு வந்து ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. நமது தாய் தந்தையரை நினைவு கொண்டு வந்து முதல் தெய்வங்களாக அவர்களை வணங்கி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குரு அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. நம் கண்களின் நினைவை நம் பூமியின் துருவ பகுதி வழியாக விண்ணிலை செலுத்தி அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய எத்தகைய நஞ்சையும் அதை உணவாக எடுத்து ஒளியின் சுடராக பேரருள் பேரொளியாக மாற்றி ஒளியின் சுடராக ஒளி வீசிக் கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது புருவ மத்தியில் ஈஸ்வரா என்று நம் உயிரை நினைவு கொண்டு வந்து புருவ மத்தியிலே நம் நினைவுகளை நிலைநிறுத்தி உயிரோடு ஒன்றி அந்த உயிரின் வழியாக
எந்த கண்ணின் நினைவு கொண்டு ஒரு நட்சத்திரத்தின்பால் நினைவுகளை செலுத்தினோமோ அதே போன்று உயிர் வழியாக ஒரு நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தி, என்றால் அது புறக்கண், இது அகக்கண். அகக்கண்ணான இந்த நெற்றிக்கண்ணின் துணை கொண்டு துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் பேரருள் பேரொளி அதை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஏங்கி இந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி நாம் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் பேரருள் பேரொளியை நம் உயிரின் துணை கொண்டு உயிரில் உள்ள காந்தத்தால் இழுத்து கவர்ந்து நமக்குள் சேர்ப்பிப்போம். துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவுகளை செலுத்துவது என்று சொன்னால் நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா நினைவுகளையும் எல்லா உணர்வுகளையும் ஒன்றாக திரட்டி அதனால் மனிதனுடைய வலுவே அவனுடைய எண்ணம்தான். உடலில் பெறக்கூடிய வலுவை காட்டிலும் எண்ணத்தின் வலு அதிகம் பெற்றவன் என்பதற்குத்தான் முழு முதற் கடவுள் என்று விநாயகனாக உருவத்தை காட்டி உடல் வலிவு பெற்றது யானை என்றும் எண்ணத்தின் வலிமை பெற்றவன் மனிதன் என்று எண்ணத்தின் வலுவை உயர்த்தி காட்டவே அத்தகைய உருவை ஞானிகள் கொடுத்துள்ளார்கள். நம்மிடம் எந்த நினைவு, எந்த எண்ணம், எந்த உணர்வு எது அதிகமாக இருக்கின்றதோ அவை அனைத்தையுமே நாம் ஒன்றாக சேர்க்க வேண்டும். இதில் நல்லது கெட்டது என்றோ, கோபப்பட்டது வேதனைப்பட்டது சஞ்சலப்பட்டது சங்கடப்பட்டது என்று எதையும் பிரித்து விடாது அனைத்தையுமே நாம் ஒன்றாக திரட்டி ஒரு நட்சத்திரத்தின்பால் அதை கொண்டு செல்ல வேண்டும். அதனால்தான் ராமன் மனதை குவித்து, அதாவது தன்னுடைய எண்ணங்களை ஒன்றாக குவித்தான். அதை உயிரோடு ஒன்றைச் செய்தான். ராமலிங்கமாக அந்த ராமேஸ்வரத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை அதன் வழி நமக்குள் இழுத்து கவர்ந்து சேர்க்க வேண்டும் என்பதைத்தான் வான்மீகி அவ்வாறு அந்த ஸ்தல புராணமாக மனிதன் விண் செல்ல வேண்டியதனுடைய வழிமுறையை, உணர்வுகள் அனைத்தும் ஒளியாக மாற வேண்டியதனுடைய நெறிகளை நமக்கு காட்டியுள்ளார்கள். இதையே ஈஸ்வர பட்டர் சொல்லும் பொழுது
இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுடைய சுவாச நிலையை மாற்றி அமைக்கவே நான் இங்கே பூமியிலே பல காலம் சுழன்று வந்தேன் என்று, அதாவது நம்முடைய சுவாச நிலையை மாற்றுவது என்றால் இப்போது நம்முடைய சாதாரண இயல்பான சகஜமான சுவாசம் என்பது பூமி சமைத்து வெளிப்படுத்தக்கூடிய உணர்வலைகளை நாம் கீழ் நோக்கிதான் சுவாசிக்கின்றோம். ஏற்கனவே சொன்னது போன்று பல கோடி சரீரங்களில் பெற்ற உணர்வுகளும் இந்த மனித வாழ்க்கையில் நாம் வளர்த்துக் கொண்ட உணர்வுகளும் நமது ஆன்மாவாக நம்மை சுற்றி பல கோடி ஒளி அலைகளாக, அதாவது ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் ரேடியோ வேவ்ஸ் என்று சொல்லலாம், அத்தனை விதமான உணர்வலைகளாக சுழன்று கொண்டுள்ளது. அதனுடைய அழுத்தத்திற்கொப்பதான் அதில் எது அதிகமாக பதிவாகி முன்னணியில் இருக்கின்றதோ அதுவே நம் சுவாசமாக அமைகின்றது. அந்த சுவாசத்தின் வழி உடலில் இருக்கக்கூடிய அணுக்களும் அது எந்தெந்த அடிப்படையில வரிசையாக அந்த சந்தர்ப்பங்கள் அமைகின்றதோ அந்தந்த அணுக்கள் அது வலிமை பெறுகின்றது. எல்லாமே சந்தர்ப்பம்தான். அவை இவ்வாறு மூக்கின் வழியாக ஆன்மாவிலிருந்து இழுத்து சுவாசிக்கக்கூடிய இந்த நிலையை மாற்றி அமைத்து இந்த புவி ஈர்ப்பின் சுவாச நிலையை விடுத்துவிட்டு விண்ணை நோக்கி நம்முடைய நினைவாற்றல் சென்று விண்ணுலக ஆற்றலை நாம் பதிவாக்கி அதை நினைவு கொண்டு வந்து விண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்களை அதை நாம் சுவாசிக்க வேண்டும் என்பதைத்தான் ஈஸ்வரப்பட்ட சுவாச நிலையை மாற்றி அமைக்க வந்துள்ளேன் என்று சொல்லுகின்றார். ஆன்மாவில் இல்லாததை நாம் சுவாசிக்க முடியாது. ஆனாலும் கண் கருவிலை கொண்டு ஒன்றை பதிவாக்கி விட்டோம் என்றால் அதனுடைய அழுத்தம் அதிகமாக இருந்தால் கண்ணில் உள்ள இன்னொரு சக்தி காந்தப்புல நிறைவு அது எங்கிருந்தாலும் இழுத்து கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றிவிடும். அது அந்த அடிப்படையிலே தான் ஞானகுரு அவர்கள் உபதேச வாயிலாக துருவ நட்சத்திரத்தை பற்றியும் சப்தரிஷி மண்டலங்களை பற்றியும் மகரிஷிகளை பற்றியும் மாமகரிஷி ஈஸ்வரராய குருதேவரை பற்றியும் அவருக்குள் விளைய வைத்த சக்தி வாய்ந்த அந்த அருள்ஞான வித்துகளை ஒளிகளாக, அதாவது புராணத்திலே காட்டப்பட்டது போன்று ஓம் என்ற பிரணவத்தை சிவனுக்கே ஓதினான் முருகன் தகப்பன் சாமி என்று நம்முடைய செவிகளிலே மெய்ஞானிகளுடைய உணர்வலைகளை நமக்குள் அந்த உணர்ச்சிகளை தூண்டும்படியாக ஒளிகளை எழுப்பப்படும் பொழுது நம் கண்ணிற்கு அந்த நினைவாற்றல் வருகின்றது. இந்த டிவியிலோ மற்ற இதுகளிலோ ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே இன்று கூட நீங்கள் படித்திருக்கலாம், ஏற்கனவே உருவான வைரஸ் மீண்டும் பரவி வருகிறது என்று செய்திகளை கேள்விப்படுகின்றோம் அல்லது பார்க்கின்றோம். உடனடியாக நம்முடைய நினைவலைகள் இந்த காட்டில் இருப்பதை இழுத்து கவர்ந்து என்னமோ ஏதோ என்று அந்த உணர்வலைகளை நம் ஆன்மாவிலை இழுத்து நம்மை சுவாசிக்கும்படி செய்து நமக்குள்ளும் எத்தனையோ நினைவலைகளை உணர்வலைகளை திசை திருப்புகின்றது. நம்முடைய சுவாச நிலையை மாறுகின்றது. அது இவ்வளவு நாள் இல்லை, இன்றைக்கு கேள்விப்படுகின்றோம், அது ஜீவன் பெறுகின்றது. இதை போன்றுதான்
என்றால் இதெல்லாம் உயிருடைய இயக்க நிலைகள் தான். நம் உயிரில் எந்த உணர்வுகள் உராய்கின்றதோ அது ஜீவன் பெற்று அதன் வழியே நம்முடைய சுவாச நிலையை மாற்றிவிடும். நம் உடலில் அதை பற்றி அச்சமில்லாத, பயமில்லாத நல்ல உணர்வின் அணுக்கள் வலுவாக இருந்தாலும் இந்த உணர்வுகளை சுவாசித்து உயிரிலே உராயப்பட்டு மீண்டும் நம் உடலுக்குள் இது பரவ பரவ நல்ல அணுக்கள் அஞ்சி அந்த விஷமான அணுக்கள் வலுப்பெற தொடங்கி விடுகின்றது. அது சிறிது இடம் கொடுத்து விட்டால் இந்த நல்ல அணுக்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல சுவாசமும் தடைப்படுத்தி விடுகின்றது. ஆக இதையெல்லாம் பொதுவாக நமக்கு தெரிந்த விஷயம்தான். குருநாதர் நமக்குள் ஏற்கனவே பதிவு செய்த விஷயங்கள் தான். இருந்தாலும் நாம் எடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த சக்தியை இந்த தீமை எப்படி அல்லது இந்த நஞ்சு கலந்த உணர்வுகள் எப்படி நம்மை அறியாமலே நம் சுவாசத்திற்குள் வந்து நம்ம இயக்க சக்தியாக மாற்றி நம்மை அதன் வழி இழுத்துச் செல்கின்றதோ இதை போன்று நம்முடைய குருநாதர் காட்டிய அந்த அருள் வழியில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாமும் அதை போன்றே நமக்குள் கொண்டு வர முடியும், கொண்டு வர வேண்டும். அதைத்தான் ஆறாவது அறிவு என்று மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக, முருகு எதையுமே முறியடிக்கக்கூடிய சக்தியாக பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன் என்ற நிலையில் இந்த உலகில் நடக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும், எத்தகைய நஞ்சு கலந்த உணர்வாக இருந்தாலும் அதையெல்லாம் நாம் பதிவு செய்யாது, அதையெல்லாம் நினைவு கொண்டு வராது. இதுபோன்ற இதை காட்டிலும் கடினமான நஞ்சுகளை உணவாக எடுத்து ஒளியின் சுடராக, பேரருள் பேரொளியாக, மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வாக விண்ணிலை சுழன்று கொண்டிருக்கும் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை நாம் நினைவு கொண்டு வந்து அதை நம்முடைய சுவாசமாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தியானம் என்றாலே துருவ நட்சத்திரத்தை எண்ணி அதை சுவாசிப்பதுதான் தியானம். ஆக முதலிலே சொன்னது போன்று நமக்குள் இது போன்று அச்சப்படக்கூடிய உணர்வாக இருந்தாலும், சலிப்படைந்த உணர்வுகளாக இருந்தாலும், வேதனைப்பட்ட உணர்வாக இருந்தாலும் அதையெல்லாம் ஒன்றாக குவித்து ஒன்றாக சேர்த்து அதை வைத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் என்று நாம் குருநாதர் காட்டிய வழியிலே நம்முடைய எண்ணங்களை, அதாவது ராமேஸ்வரம் எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட பரம், எண்ணத்தால் தான் இந்த சரீரம் உருவானது என்ற நிலையில் அதே எண்ணங்களை கூட்டி அந்த எண்ணங்களை கொண்டு அருள் ஒளியின் சுடரை நமக்குள் பெருக்க வேண்டும். இதன் வழி நாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை தியானிக்க தியானிக்க, அதை இழுத்து சுவாசிக்க சுவாசிக்க நம் உடலை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் சிறுக சிறுக துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் இணை சேர்கின்றது. என்றால் நாம் இணைக்க வேண்டும். அதைத்தான் கவர்ந்து கொண்ட சக்தி என்று சொல்வது. கவர்ந்து கொண்ட சக்தி என்றால் இப்பொழுது நாம் கவர்வதல்ல, ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை இந்த உடலான இந்த பாத்திரத்திலே உயிரான வெப்பத்தின் துணை கொண்டு அதை நாம் சமைத்து உருவாக்க வேண்டும். எப்படி பல பொருள்களை இணைத்து சுவையாக மாற்றுகின்றமோ இதை போன்று நாம் சந்திக்கக்கூடிய நினைவோ உணர்வோ எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை கலக்கும் உணர்வாக நம்முடைய நினைவு அவ்வாறு இருத்தல் வேண்டும். அதனால்தான் இந்த தியான வாசகங்களிலே நாம் சொல்வது, நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம், உடலை கோவிலென மதிப்போம், அதில் வீற்றிருக்கும் உயிரை கடவுளென துதிப்போம் என்று சொல்வது. நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம் என்றாலே எத்தனையோ குணாதிசயங்கள் கொண்ட மனிதர்களை நாம் சந்திக்க நேருகின்றது. எத்தனையோ உணர்வுகளை அந்தந்த நேரத்தில் பிடித்தது, பிடிக்காதது, தவறானது,
குற்ற இயல்பு கொண்டது என்று சொன்னாலும் அந்த உடல் கடவுளால், அதாவது ஈசனால் உருவாக்கப்பட்டது. சந்தர்ப்பத்தால் அவர் சுவாசித்த உணர்வுகள் தான் அந்த குற்ற இயல்புக்கு காரணம் என்ற நிலையில் அங்கே அருள்வொளி படர வேண்டும், அதிலிருந்து அவர் விடுபட வேண்டும் என்ற காரணம் அந்த உயிர் ஈசனாக, கடவுளாக, அந்த உடல் ஆலயமாக இருப்பதால் நாம் மதிக்க வேண்டியது, மதிக்கப்பட வேண்டியது எது என்பதை உணர்ந்து அங்கே அருள் ஒளியை நமக்குள் இணைக்கின்றோம், அவருக்குள்ளும் இணைக்கின்றோம். இந்த இணைக்கும் உணர்வு நம்முடைய சுவாசத்தை சீராக்குகின்றது, நம்முடைய சுவாசத்தை வலுவாக்குகின்றது. நம்முடைய சுவாசம் எப்பொழுது வலுவாக, அதாவது கனம் இல்லாது என்றால் எதிர்மறையான உணர்வுகளை சுவாசிக்கும் பொழுதுதான் நம்முடைய சுவாசமே கனமாகும். ஏன்னா நாம் அதிகமாக நம்முடைய சுவாச நிலையை பற்றி சிந்திப்பதில்லை. அதை நாம் சற்று கவனத்தில் கொண்டு பயமாக இருக்கும் பொழுது, வேதனையாக இருக்கும் பொழுது, கோபமாக இருக்கும் பொழுது, சலிப்பாக இருக்கும் பொழுது, சஞ்சலமாக இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் நாம் நம்முடைய சுவாச நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தாலே தெரியும். கனம் கொண்டதாக இருக்கும். கனம் கொண்டதாக என்றால் உடலில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களுக்கும் அதுபோன்று சந்தர்ப்பத்தில் நாம் சுவாசித்த உணர்வுகளுக்கும் எதிர்மறையான இயக்கம் இருக்கப்படப்படும் பொழுது அங்கே ஈர்ப்பு, அந்த காந்த சக்தி மாறுகின்றது. அதாவது வேதனைப்பட்ட உணர்வு, வேதனைப்பட்ட அணு அந்த வேதனையான உணர்வுகளை ஈர்க்கின்றது. ஆனால் நல்ல அணுக்களோ அந்த வேதனையை இழுக்க மறுக்கின்றது. அப்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் எதிர்மறையான நிலைகளாக ஈர்ப்பு அமையும் பொழுது சுவாச நிலையில தடுமாற்றமாகி கனம் கொண்டதாகி அப்பொழுதுதான் நம்முடைய சிந்தனைகளும் குறைகின்றது. ஆக இதைத்தான் கனமான சுவாசம் என்று சொல்வது. இந்த கனமான சுவாசத்தை நாம் மாற்றுவதற்குத்தான் ராமன் மனதை குவித்தான் என்று சொல்வது. சரி, இதனுடைய சந்தர்ப்பம் இதுபோன்று ஆகிவிட்டது. நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை கவர்வோம் என்று அங்கே இணைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதனால்தான் நேரமாகிவிட்டது என்றால் அன்றாடம் வரக்கூடிய துன்பங்களையும், துயரங்களையும், வேதனைகளையும், சலிப்பையும், சஞ்சலத்தையும் நாம் விடுத்துவிட்டு நாம் செல்ல வேண்டியது, நாம் பெற வேண்டியது எது என்பதை நம் ஆறாவது அறிவின் துணை கொண்டு அதை சீர்படுத்தினால் நான் சேவல் கொடியோன் என்று சொல்வது. நாளை வருவதை முன்கூட்டியே நமக்கு வழிகாட்டுவது போன்று இந்த சந்தர்ப்பத்தில் இன்று எடுத்த நாம் இந்த தீமையான நிலைகளோ எல்லாம் அது கனப்பொழுதுதான், சிறிது நேரம்தான் என்று அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறுவதே அந்த சந்தர்ப்பத்திலே நுகர்ந்த எந்த உணர்வாக இருந்தாலும் அதன் அருகிலேயே, அதற்குள்ளேயே துருவ நட்சத்திரத்தை கலக்கும் பருவத்தை ஏற்படுத்த வேண்டியதுதான் நம்முடைய செயலாக இருத்தல் வேண்டும். அதனால்தான் குரு துருவ நட்சத்திரத்தை பற்றியும், ஞானிகளை பற்றியும், மகரிஷிகளையும் பற்றியும் உங்களுக்குள் எத்தனையோ வகைகளில் அதை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தகுதியையும் ஏற்படுத்தி விட்டேன். தகுதியும் ஏற்படுத்திய பின்பு அதை நீங்கள் வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் அது என்னுடைய குற்றமாகாது என்று தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நாம் குருநாதர் சொன்னது போன்று இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும், எல்லா நினைவுகளிலும், எல்லா உணர்வுகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதை கலக்கக்கூடிய, அதனுடன் இணைக்கக்கூடிய, அதனுடன் சேர்ந்து துருவ நட்சத்திரத்தின் உணர்வை இதையே அதற்குள் வளர்த்திடும் சக்தியாக அந்த ஏற்கும் பருவத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதாவது கட்டாயப்படுத்தி அல்ல. இதற்கு திருமூலர் சொன்ன ஒரு உதாரணத்தை குரு ஏற்கனவே சொல்லியுள்ளார்கள். பால் இருக்கின்றது, அதிலே இனிப்பை போட்டோம் என்றால் அதனுடைய சுவை இனிப்பாகின்றது, அந்த இனிப்பினுடைய சுவை மூலமாகின்றது. இருந்தாலும்
அதிலே காரத்தை இணைத்து விட்டால் அது திருமூலமாகின்றது. அதாவது திருமூலமாகிவிட்டது என்றால் அந்த இனிப்பின் சுவையை அடக்கிவிட்டு காரத்தின் சுவையை எஞ்சி நிற்கின்றது. இதை போன்றுதான் இது சந்தர்ப்பம்தான். நாம் போடக்கூடிய காரம் அந்த இனிப்பை அது அடக்குவதல்ல, அதனுடைய சந்தர்ப்பம் கலந்த நேரம், அது கலவையாகும் பொழுது அதனுடைய சுவையை மாற்றுகின்ற. இது போன்றுதான் எந்த துருவ நட்சத்திரம் மனிதனை ஒளியாக மாற்றும் என்று குரு சொன்னார்களோ அந்த மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியை நமக்குள் கலக்க வேண்டியதுதான் திருமூலம் என்று சொல்வது. சந்தர்ப்பம் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம்மை இயக்கினாலும் திருமூலமாக துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் அதற்குள் இணை சேர்க்க வேண்டும். அதனால்தான் ராமன் சுக்ரீவன் துணை கொண்டு வாலியை வென்றான் என்று சொல்வது. ஆக நாம் யாருடனும் நாம் சண்டையிட வேண்டியதில்லை. இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுடனும் நாம் சண்டையிட வேண்டியதில்லை. நாம் மறைந்து நின்று துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய நினைவை விண்ணை நோக்கி இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய சுவாச நிலை அங்கே வைத்திருந்தாலே போதுமானது. இந்த உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்குள் எப்படி நாம் இந்த கஷ்டமோ துன்பமோ துயரமோ வந்துவிட்டது, எனக்கு தாங்க முடியவில்லை என்று நல்ல அணுக்களுக்குள் இந்த துன்பப்படுத்தும் உணர்வுகள் சேர்ந்து நம்மை துன்பமடைய செய்கின்றதோ, இதே போன்று இந்த துன்பத்தை வென்ற, தீமைகளை வென்ற, நஞ்சினை வென்ற அதே அருஞானிகள் உணர்வை நாம் உடலுக்குள் சுவாசித்து நம் அணுக்களுக்குள் சேர்க்க சேர்க்க அந்த நல்லது எப்படி வேதனைப்படும் நிலை வந்ததோ, இந்த தீமை என்று சொல்லக்கூடியதோ, நஞ்சு என்று சொல்லக்கூடியதோ இதுவும் நன்மை செய்யக்கூடிய ஒளியாக மாறக்கூடிய சந்தர்ப்பமாக அந்த பருவமாகின்றது. ஆக நல்லது எப்படி தீமையாகின்றதோ இதை போன்றுதான் தீமைகளையும் நான் நன்மையாக்க முடியும். அது தீமைகளை அழிப்பதல்ல, அதை நன்மை செய்யக்கூடிய சக்தியாக மாற்றுகின்றோம். ஆக அதற்குத்தான் இந்த சுவாச நிலையை பற்றி ஈஸ்வரப்பற்று அதிகமாக சொல்லியுள்ளார்கள். ஆனால் நமது ஞான குருவும் சுவாச நிலையை அவரும் நிறைய சொல்லியுள்ளார்கள். தியானம் என்பதை துருவ நட்சத்திரத்தை எண்ணி துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகளை சுவாசிப்பதுதான். ஆகவே இந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை நாம் இப்பொழுது ஏற்படுத்துவோம். துருவ நட்சத்திரத்தை நம்முடைய சுவாசமாக மாற்றுவோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவான்மாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
அன்பே சிவம், அன்பே கடவுள் என்று நமக்கு ஞானிகள் உணர்த்தியுள்ளார்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களும் பெற வேண்டும் என்று பேரன்பு கொண்டு நம் உடலை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் பேரன்பு கொண்டு அதை சேர்ப்பித்தல் வேண்டும். அன்பே சிவம், ஆக அந்த பேரன்பு கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் வேண்டும் பொழுது அங்கே ஈசனும் மகிழ்ச்சி அடைகின்றான். இந்த உடலான சிவமும் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. ஆக வேதனைப்பட்டோ, சலிப்புப்பட்டோ, சங்கடப்பட்டோ நாம் தியானத்திலே நம்முடைய எண்ணங்களை செலுத்தக்கூடாது. பேரன்பு கொண்டு மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்கள் கோலமா மகரிஷியை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய ரகசியத்தை உங்களுக்கு அவருடைய அனுமதியோடு சொல்லுகிறேன் என்று சொல்லி, கோலமா மகரிஷி தாயாக இருந்து இந்த உடலில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே தன்னுடைய குழந்தையாக எண்ணி அருஞான உணர்வை உணவாக ஊட்டினார். அதை உங்களுக்கும் சிறு துளி உங்களுக்கும் உணர்த்துகிறோம் என்று ஈஸ்வரப்பட்டவர்கள் உபதேசமாக கொடுத்துள்ளார்கள். அது கோலமா மகரிஷி தன் உடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தையும் குழந்தையாக எண்ணி அவர் எப்படி தன் உயிராத்மாவை வலுகொண்டதாக பேரருள் பேரொழியாக மாற்றினாரோ அதை போன்று நாமும் அவரை வேண்டி அவர் உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு உயர்ந்த சக்திகளை எவ்வாறு ஊட்டினாரோ அதை போன்று நாமும் இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை தாய் எப்படி தன்னுடைய குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் கொண்டு பேரன்பு கொண்டு அந்த குழந்தைகளை அவைகள் அனைத்துமே நல்ல நிலைகளிலே வளர்ச்சி பெற வேண்டும் என்று தாய் சதா சர்வகாலம் எண்ணுகின்றதோ, தன் குழந்தையின் பாலை நினைவுகளை செலுத்துகின்றது. இதை போன்று நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று ஞானகுரு காட்டிய வழியில், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய வழியிலே நாமும் தியானிப்போம். இவ்வாறு நமக்குள் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை இணைத்து துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை இணை சேர்க்க நம்முடைய சுவாசமே லேசான சுவாசமாக இருக்கும். கனம் கொண்டதாக வராது. நினைத்த மாத்திரத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் இந்த உடலை உருவாக்கிய உறுப்புகளுக்குள் அணுக்களுக்குள் அதை பெறச் செய்ய முடியும். அதுதான் சந்தர்ப்பம் என்று குரு சொல்லுகின்றார்கள். அத்தகைய நல்ல சந்தர்ப்பங்களை நாம் தான் உருவாக்க வேண்டும். அது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நாம் எண்ணினாலே அது நல்ல நேரமாகின்றது. நல்ல நேரம் மட்டுமல்ல, நல்ல செயல்களை செய்யக்கூடிய அதுவே அந்த உயர்ந்த வழி செல்லக்கூடிய பாதையாகவும் அமைகின்றது. நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் ஒன்றொன்று சண்டையிடுவதை, போர் செய்வதை நாம் சமப்படுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை அதற்குள் இணைத்து எல்லா அணுக்களையும் பேரன்பு கொண்டு அருள் வழியிலே பேரானந்த பெரும் மகிழ்ச்சி கொண்டு வாழக்கூடிய நிலைகளாக உருவாக்க ஒவ்வொரு உறுப்பாக நாம் தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற
அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பழந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து எங்கள் சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாம் இவ்வாறு தியானிக்கும் பொழுது ஞான குருவும் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய உயிரை ஈசனாக மதித்து அந்த உயர்ந்த சக்தி இந்த உடலை உருவாக்கிய இந்த தெய்வ குணங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவரும் பாய்ச்சுகின்றார். எந்த அளவிற்கு நாம் ஞான குருவோடு இணைந்து மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரோடு இணைந்து அவர்கள் உணர்வோடு துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் வேண்டி கண்ணின் நினைவை உள்முகமாக செலுத்தி இந்த உடலை உருவாக்கி அந்த அணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்குகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் அந்த உயர்ந்த சக்திகளை அபரிதமாக வீரியமாக நாம் பெறுகின்றோம். அதைத்தான் குரு பலம் என்று சொல்வது. அந்த குரு பலத்துடன் நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை நம் உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு அதை பெறச் செய்வோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இருதயம் முழுவதும் படர்ந்து இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. காவியங்களிலே காட்டப்படும் பொழுது கண்ணன் என்றும் பலராமன் என்றும்
இருவருமே இணை புரியாத சகோதரர்கள் என்றும் காட்டியிருப்பார்கள். நாம் பல கோடி சரீரங்களில் எண்ணங்கள் தோன்றிய பின் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான் கண்கள் உருவானது. கண்கள் உருவான பின் எதையெல்லாம் உற்று நோக்குகின்றோமோ அதற்கொப்ப எண்ணங்கள் வருகின்றது. அது எண்ணத்தால் கண்கள் உருவானதும், கண் உருவான பின் பல எண்ணங்கள் வருவதும் பலராமன், அதாவது பலராமன், ராமன் என்றால் எண்ணம், பலவிதமான எண்ணங்களை இந்த அகண்ட அண்டத்தில் இருக்கக்கூடிய எதையுமே நாம் இழுத்து கவர முடியும், அதை பற்றி அறிந்து கொள்ள முடியும் என்பதால் பலராமன். ஆகவே இந்த கண்ணின் துணை கொண்டு பலராமன் என்றால் தீமைகளை வென்று உணரை ஒளியாக மாற்றி அகண்ட அண்டத்திலே என்றும் 16ஆக, அதாவது குரு உணர்த்துவது போன்று நாம் வாழ்வது இந்த 2000 சூரிய குடும்பம் என்றால் இதை போன்று எத்தனையோ 1000 குடும்பங்கள், 2000 குடும்பங்கள், 3000 குடும்பங்கள் என்று இந்த அகண்ட பேரண்டத்தில் எவ்வளவோ சுழன்று கொண்டுள்ளது. அதிலும் இதுபோன்று உணரை ஒளியாக மாற்றிய துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் உண்டு. அவர்கள் அனைவரும் எங்கு வேண்டுமென்றாலும் செல்லக்கூடிய நிலையாக எந்த விதமான இன்னலும் இல்லாது, துன்பம் இல்லாது, வேதனை இல்லாது பேரானந்த பெருமகிழ்ச்சி கொண்டு வாழ்ந்து கொண்டுள்ளார்கள், வளர்ந்து கொண்டுள்ளார்கள். அதைத்தான் குரு இங்கே பலராமன் என்று அந்த பலவிதமான நிலைகளை நாம் இந்த கண்களை வைத்து நாம் இந்த மனித சரீரத்தில் இருக்கும் பொழுதே அந்த ஆற்றல்களை பெற முடியும், அதை நமக்குள் வளர்த்துக் கொள்ள முடியும் என்று உணர்த்துகின்றார்கள். ஞானகுரு காட்டிய வழிப்படி நம் கண்ணின் கருமணிகளை அந்த மகரிஷிகள் ஞானிகள் கண்டுணர்ந்தது போன்று அவை அனைத்தையும் நாமும் காணும் நிலையாக உணரும் விதமாக அந்த ஆற்றலை வளர்த்திடும் விதமாக நம் கண் கருமணிகளில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறச் செய்வோம். இந்த உடல் வாழ்க்கையில் எடுத்தாலும் இந்த தியானத்தில் அமரும் பொழுதே நமக்கு பலவிதமான எண்ணங்கள் வருகின்றது, பல நினைவுகள் வருகிறது என்று எண்ண வேண்டியதில்லை. கண்களால் உற்று பார்த்து நமக்குள் விளைந்த அந்த உணவின் அணுக்கள் தன் பசிக்கு நாம் இந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நிலவை செலுத்தப்படும் பொழுது அதற்கு உணவு கிடைக்காத நிலையில் தான் அந்த எண்ணங்கள் உணர்வுகள் ஓடுகின்றது. குருநாதர் காட்டிய அந்த அருள் வழிப்படி கருமணிகளில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை சிறுக சிறுக பதிவு செய்து அதை ஈர்க்கும் பருவத்தை நாம் சந்தர்ப்பத்தை மாற்றிவிட்டால் அந்த பலவிதமான நினைவுகளும் எண்ணங்களும் நம்மை வேறு வழியில் வேறு திசைக்கு இழுத்துச் செல்வதை சிறுக சிறுக துருவ நட்சத்திரத்தின்பால் தன்னை அறியாமலே கொண்டு செல்லும். அதனால்தான் நினைவுகள் மாறினால் கண்களை திறந்து தியானியுங்கள், துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்துங்கள். மீண்டும் கண்களை மூடி தியானியுங்கள் என்று கண்களை திறந்து கண்களை மூடி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் பெறக்கூடிய சந்தர்ப்பமாக கண்களை திறந்து கண்களை மூடி எடுக்கும் பயிற்சியையும் குரு கொடுத்துள்ளார்கள். கண்களை மூடியேதான் நாம் முழுவதும் தியானம் செய்ய வேண்டும் என்று கட்டாயமில்லை. நினைவுகள் மாறினால் கண்களை திறந்துதான் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் மீண்டும் நம் நினைவுகள் துருவ நட்சத்திரத்தின்பால் செல்லும். துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை அந்த திசை மாறும் எண்ணங்களுக்குள் இணைக்க முடியும். அதையும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை கவரக்கூடிய நமக்குள் வலிமை சேர்க்கக்கூடிய சக்தியாக மாற்ற முடியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து
நரம்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எலும்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நெஞ்சின் பாகம் உள்ள விழா எலும்புகள் முழுவதும் படர்ந்து குருத்தெலும்பு முழுவதும் படர்ந்து அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊன் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து ஊனை உருவாக்கிக் கொண்டிருக்கும் எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி கவரக்கூடிய ஊன்களாக உருவாகிற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தசை மண்டலங்கள் முழுவதும் படர்ந்து தசைகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தோல் மண்டலம் முழுவதும் படர்ந்து தோலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இந்நேர வரை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை அது உணவாக ஊட்டக்கூடிய சந்தர்ப்பமாக நாம் பயிற்சியாக தியானம் எடுத்தோம். ஞானகுரு உபதேச வாயிலாக உணர்த்தப்படும் பொழுது பதிவு இல்லை என்றால் எண்ணம் வராது, நினைவு இல்லை என்றால் ஈர்ப்பு இருக்காது என்பார். அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நாம் இந்த தியானத்திலே திரும்ப திரும்ப துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை பதிவு செய்கின்றோம். அதை பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் பதிவு செய்து கொண்டே வந்தால் துருவ நட்சத்திரத்தின்பால் நம்முடைய எண்ணங்கள் சென்று கொண்டே இருக்கும். துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவு செல்ல செல்ல ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். நம்முடைய ஈர்ப்பு துருவ நட்சத்திரத்தின்பால் செல்ல செல்ல நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திற்குள்ளேயே செல்லுகின்றோம். துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் சப்தரிஷி மண்டலம் இணைந்து வாழ்வது போன்று நாமும் அந்த மகரிஷிகளின் அருள்வட்டத்திலே அருள் வாழ்க்கையாக வாழ்ந்திடும் சந்தர்ப்பமாக அது அமைகின்றது. ஆகவே பதிவு முக்கியம். பதிவு இருந்தால் எண்ணம் வரும். அந்த நினைவு திரும்ப திரும்ப வரும் என்றால் ஒரு நட்சத்திரத்தினுடைய ஈர்ப்பும் உடனடியாக கிடைக்கும். அந்த வலிமை நமக்குள் கூடும். ஆகவே துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை அதை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக ஞான குருவனுடைய உணர்வுகளை அடிக்கடி நாம் பதிவு செய்வோம். இந்த பதிவு, இந்த எண்ணம், இந்த நினைவு, இந்த ஈர்ப்பு கூட கூட நம்முடைய சுவாச நிலையும் வலுகொண்டதாக மாறும். இந்த சுவாசம் வலுவாக ஆக ஆக நமது ஆன்மா துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை ஈர்க்கக்கூடிய, கவரக்கூடிய துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொழி எங்கிருந்து அது எந்த திசையில் எப்பொழுது வந்தாலும் எந்த நேரத்திலுமே அதை நாம் நம் ஆன்மாவிலிருந்து இழுத்து கவர முடியும். நமது ஆன்மாவையும் பேரருள் பேரொழியாக மாற்றிக்கொள்ள முடியும். குரு அருளால் அத்தகைய ஆற்றல் நாம் அனைவரும் பெறுவோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும்
இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து அனைவரது உடல்களிலும் படர்ந்து அனைவரது உடல்கள் உள்ள உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. ஞானகுரு அவர்கள் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து ஒவ்வொரு உடலையும் ஆலயமாக மதித்து அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தையும் தெய்வங்களாக தெய்வ குணங்களாக எவ்வாறு எண்ணி எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று அவர் தியானிக்கின்றாரோ தவம் இருக்கின்றார். அதை போன்று நாமும் அவர் காட்டிய வழியில் அவர் செய்த முறைப்படி நாமும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று தியானிப்போம், தவம் இருப்போம். நமது தாய் தந்தையரை நினைவு கொண்டு வந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்தை இரத்த நாளங்களிலே கலந்து அவர்கள் உடல் முழுவதும் படர்ந்து அவர்கள் உடல் உள்ள உறுப்புகள் முழுவதும் படர்ந்து அவர்கள் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் கணவன் தன் மனைவி பெற வேண்டும் என்றும் மனைவி தன் கணவன் பெற வேண்டும் என்றும் உயிரான ஈசனிடம் வேண்டி நாம் ஏங்கி தியானிப்போம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் குழந்தைகள் இரத்த நாளங்களிலே கலந்து அவர்கள் உடல் முழுவதும் படர்ந்து அவர்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர வேண்டும் ஈஸ்வரா. எங்கள் குழந்தைகள் உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று மகிழ்ந்து வாழும் அருள் சக்தி பெற்று உலக ஞானம் பெற்று இந்த உலகையே காத்திடும் உத்தம ஞானிகளாக மகரிஷிகளாக நாளைய உலகிற்கு அருள்ஞானிகளாக மெய்ஞானிகளாக அவர்கள் வளர்ந்திட வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அமர்ந்து தியானம் செய்யும் இந்த இல்லம் முழுவதும் படர்ந்து இந்த இல்லத்தில் குடியிருப்போர் அனைவரும், இந்த இல்லத்திற்கு வருகை புரிவோர் அனைவரும், இந்த இல்லத்தை நினைப்போர் அனைவரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் அகன்று அவர்கள் அனைவரும் உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று மகிழ்ந்து வாழும் அருள்சக்தி பெற்று தங்கத்தை போன்று மனம் மங்காத அருள்சக்தி பெற்று வைரத்தை போன்று சொல்லிலே ஜொலிப்பும் செயலிலே ஜொலிப்பும் வாழ்க்கையில் ஜொலிப்பும் பெற்று அவர்களும் அவர்கள் குடும்பத்தார் அனைவரும், அவர்களை பார்ப்போர் அவர்களை நினைப்போர் அனைவரும் எல்லா மகரிஷிகளின் அருள்சக்தி பெற்று அவர்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நாங்கள் தொழில் செய்யும் இடங்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்து அங்கே தொழில் செய்வோர் அனைவரும், அங்கே பணிபுரிவோர் அனைவரும், அவருடைய வாடிக்கையாளர்கள் அனைவரும் எல்லா மகரிஷிகளின் அருள்சக்தி பெற்று அங்கே உற்பத்தியாகும் பொருள்கள் அனைத்திலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து அதை பயன்படுத்துவோர் அனைவரும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியால் அவர்கள் வாழ்க்கையில் உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று செல்வம் செல்வாக்கு பெற்று என்றென்றும் மகரிஷிகளின் அருள்வட்டத்திலே மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இந்த உற்பத்தியாகும் பொருள்கள் முழுவதிலுமே ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர வேண்டும். அதை பயன்படுத்துவோர் அனைவருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி அதன் மூலமாக கிடைக்க வேண்டும் என்று நம் கண்ணின் நினைவை அங்கே செலுத்தி அதற்குள் அதை பதிவு செய்து துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கலந்த பொருளாக நாம் எங்கே தொழில் செய்தாலும் அல்லது நாமே உற்பத்தி செய்தாலும் இந்த உணர்வுகளை பதிவு செய்து நாம் அனுப்புவோம். ஏனென்றால் எல்லாவற்றிலுமே காந்த புலன் உண்டு. நாம் பாய்ச்சக்கூடிய உணர்வுகள் அந்த அலைகளாக அந்த பொருளில் உள்ள காந்தம் அதை இழுத்து கவர்ந்து கொள்ளும். அதை வாங்கி பயன்படுத்துவோருக்கு இந்த உணர்ச்சிகள் இயக்கப்பட்டு அவர்களையும் அருள் வழியில் அழைத்து வரும். இந்த அறிஞானிகள் உணர்வுகளை கவரக்கூடிய சந்தர்ப்பமாக அதை மாற்றும். தன் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வது இப்பொழுது சப்தரிஷி மண்டலங்களின்பால் நினைவை செலுத்தி சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொளி படர்ந்து
எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. சப்தரிஷி மண்டலத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த பேரருள் பேரொழியை உயிரான ஈசனை வேண்டி இழுத்து கவர்ந்து நாம் சுவாசிப்போம். நம் உயிரிலே சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொழியை உராயச் செய்வோம். நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும் பெறச் செய்வோம். நமது ஆன்மாவிலே சப்தரிஷி மண்டல பேரருள் பேரொழியை நமது ஆன்மா முழுவதும் அது படர வேண்டும். இந்த வலிமை மிக்க சக்தி, இந்த சப்தரிஷி மண்டலத்தினுடைய பேரருள் பேரொழி இங்கே குவிய வேண்டும். அடர்த்தியாக சப்தரிஷி மண்டலங்களுடைய பேரருள் பேரொழி இங்கே படர வேண்டும் என்று நாம் அனைவரும் சேர்ந்து அதை இழுத்து இங்கே குவிப்போம், நமக்குள் சேர்ப்பிப்போம், நமக்கு முன் பரவச் செய்வோம், நமக்கு முன் அந்த அலைகளை இங்கே கொண்டு வருவோம். எந்த சப்தரிஷி மண்டலத்தை எண்ணி அவருடைய பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று ஏங்கினோமோ அந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொழியை நம்முடைய குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையர்களின் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களுடைய முகப்பிலும் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஏனைய இந்த உலகிலுள்ள உடலை விட்டு பிரிந்து சென்ற அனைவரது உயிரான்மாக்களிலும் அந்த சப்தரிஷி மண்டல பேரருள் பேரொழி அந்த உயிரான்மாக்களுடைய முகப்புகளே அது இணைய வேண்டும். அவர் உயிரிலே அந்த சப்தரிஷி மண்டல பேரருள் பேரொழி குரு அருளால் இணைய வேண்டும். உடலை விட்டு பிரிந்து சென்ற அனைத்து உயிராத்மாக்களும் குரு அருளால் அந்த சப்தரிஷி மண்டல ஒளி அலைகளுடன் கலந்து இந்த புவியின் ஈர்ப்பின் பிடிப்பை கடந்து சென்று உடல் பெறும் உணர்வுகள் அங்கே கரைந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த அனைத்து உயிரான்மாக்களும் பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த சப்தரிஷி மண்டல உணர்வின் முகப்பை அந்த உயிரான்மாக்களுடைய ஒவ்வொரு உயிரிலும் இணைத்து நம்முடைய நினைவு சுவாசம் என்று சொல்லுகின்றன அதை வைத்து நாம் அவர்கள் அனைவரையும் உந்தி புவியின் ஈர்ப்பின் பிடிப்பை கடக்க செய்வோம். சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய செய்வோம். அவர்கள் அனைவரையும் நாம் விண் செலுத்துவோம். இப்பொழுது நம்முடைய நினைவுகள் உணர்வுகள் அனைத்தையும் வான மண்டலத்திலே செலுத்தி அகத்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் வான் முழுவதும் படர்ந்து கரு மேகங்கள் ஒன்று கூடி இந்த மேகங்களில் அனைத்திலும் எல்லா மகரிஷிகளின் அருள் உணர்வுகள் படர்ந்து அருள் மழையாக பொழிந்து இந்த பூமி முழுவதிலுமே அருள் மழையாக பொழிந்து ஏரி குளங்கள் அனைத்தும் நிரம்பி
தாவர இனங்கள் செழித்து வளர்ந்து இந்த ஊரும் உலகமும் உலக மக்களும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்து அருள் ஆனந்தம் பெற்றிட அருள்வாய் ஈஸ்வரா. நம்முடைய நினைவுகளை உணர்வுகளை இந்த பூமி முழுவதும் சுழலச் செய்து நம்முடைய மூச்சலைகளை ஞானகுரு காட்டிய அருள்களிலே மழை பெய்யக்கூடிய சக்திகளாக நம்முடைய நினைவலைகளை உணர்வலைகளை பாய்ச்சுவோம். அருள் உணர்வுகளை அருள் மகரிஷிகளின் உணர்வுகளை இந்த உலகம் முழுவதும் பரப்பச் செய்வோம். ஞான குருவின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய அருள் சக்தியும் இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிராத்மாவும் பெற வேண்டும். அவர்கள் அனைவருக்கும் அருள்ஞானம் கிடைக்க வேண்டும், அருள் வழி வாழ வேண்டும். இந்த உலகிலே வாழும் மக்கள் அனைவரும் பிறவியில்லா நிலை என்னும் அந்த உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அந்த அருள் சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய இந்த பூமி பரிசுத்தமாக வேண்டும். மெய்ஞானிகளுடைய உணர்வுகள் இந்த பூமி முழுவதும் படர்ந்து நாளைய உலகம் மெய் உலகமாக, மகரிஷியல் உலகமாக, அருள் உலகமாக, சொர்க்க லோகமாக, சொர்க்க பூமியாக மாற வேண்டும் என்று நமது குருநாதர் நாம் எதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டுகளாக நாம் எல்லாம் வர வேண்டும். இந்த தென்னாட்டிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சக்தி தான் உலகை காக்கக்கூடிய சக்தியாக அது வரும். அப்படி வர வேண்டும் என்று எந்த அகஸ்தியனுடைய உணர்வுகளை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று தட்டி எழுப்பி அந்த உணர்ச்சிகளை தூண்டி அத்தகைய உலகம் உருவாக வேண்டும் என்று ஞானகுரு விரும்பினாரோ அத்தகைய உலகமாக உருவாக வேண்டும் என்று நாமும் குருவோடு இணைந்து அனைவரது உயிரோடும் இணைந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் தியானிப்போம், தவம் இருப்போம்.